நம்ம இளைஞர்களுக்கு மதுரையில பெரிய வேலை வாய்ப்புகள் இருக்கணும். நாங்க அதுக்காகத்தான் மாட்டுத்தாவணியில டைடல் பூங்கா அமைக்கிறோம். ஆனா ஒன்றிய அரசு என்ன பண்றாங்க? மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேணாம், வேணும்னு நாம கேட்ட அதை வேணாம்னு சொல்றாங்க. சப்பையான காரணங்களை எல்லாம் சொல்லி நிராகரிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பாஜக தலைவர்கள் மதுரைக்கு மெட்ரோவே தேவையில்லைன்னு திமிரா வேற பேசுறாங்க. சரி, இவங்க சொல்ற லாஜிக் அடிப்படை பார்த்தா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கிற பாட்னா, ஆக்ரா, இந்தூர் எல்லாம் அங்க மெட்ரோ ரயிலுக்கு எப்படி ஒப்புதல் கிடைச்சது? ஏன் எங்க மதுரையில மெட்ரோ ரயில் ஓடக்கூடாதா? மதுரைக்காரங்கன்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சா? எங்க அரசுல இன்னும் மதுரைக்கு நாங்க என்னவெல்லாம் பண்ணிருக்கோம் சொல்லட்டா? இன்று திறக்கப்பட்டிருக்கக்கூடிய வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம், கோரிப்பாளையம் ஜங்ஷன்ல மேம்பாலம் கட்ட பணி நடந்துகிட்டு இருக்கு. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தில் 70 பள்ளிகளை மேம்படுத்தி இருக்கிறோம். முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தில் 428 பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆதிதிராவிடர் நல வீட்டு வசதி திட்டத்தில் 57 பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. காந்தி அருங்காட்சியகத்தில் விடுதலை போராட்ட வீரர்களுடைய கண்காட்சி நடந்துச்சு. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் PK மூக்கியாதேவ் அவர்களுக்கு சிலையோடு கூடிய அரங்கம் அமைக்க பணி நடந்துகிட்டு வருது. பெருங்காமலூர் தியாகிகளுக்கு நினைவு மண்டபம் கட்டி திறந்து வச்சிருக்கிறோம். மொத்தமா சொல்லணும்னா கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் மதுரை மாவட்ட மக்களுக்கு மட்டும் 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கும். இதுவரைக்கும் 4300 கோடி ரூபாய் மதிப்பிலான 10,000 வளர்ச்சி பணிகளை செஞ்சு தந்திருக்கிறோம். இப்போ 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான 358 வளர்ச்சி பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அது சரி, இத்தனை செஞ்சிருக்கோன்னு சொல்றீங்களா? புது அறிவிப்பு எதுவும் இல்லையான்னு நீங்க கேட்கிறது எனக்கு புரியுது. ஆமா, உங்களை புரிந்து கொண்டவன் நான், என்னை புரிந்து கொண்டவர்கள் நீங்கள். நமக்கு இடையில எந்த சக்தியும் இந்த மண்ணில் புகுந்து பிரிவினை உண்டாக்க முடியாது. மதுரையின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. அதுக்காகத்தான் மதுரைக்கான 6 புதிய அறிவிப்புகளை இங்கு அறிவிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது அறிவிப்பு, மதுரை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பலகாலமா எதிர்பார்க்கப்பட்ட வைகை ஆற்றின் வடகரையில் விரகனூர் சுற்றுச்சாலை முதல் சக்குடி வர 8.4 கிலோமீட்டர் நீளத்துக்கு 130 கோடி ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, மதுரை மாநகரின் முக்கிய பகுதிகளான மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய 4 மாசி வீதிகள், வெளி வீதிகள், புதூர், அண்ணா நகர், சந்தைப்பேட்டை, தெற்குவாசல், எஸ்எஸ் காலனி, ஆரப்பாளையம், அரசரடி, பழங்கானத்தம், பைக்காரா உள்ளிட்ட பகுதிகளில் இப்ப இருக்கக்கூடிய பழைய பாதாள சாக்கடை குழாய்கள் அகற்றப்பட்டு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு, மதுரை கிழக்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தங்குடி உபரி நீர் கால்வாய் 7 கோடி ரூபாய் செலவில் தடுப்பு சுவர் கட்டப்பட்டு நிரந்தர வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். நான்காவது அறிவிப்பு, மேலூர் வட்டத்தில் கேசம்பட்டி கிராமம், பெரிய அருவி நீர்த்தேக்கம் மற்றும் அதை சார்ந்த கண்மாய்கள் 2 கோடி 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும். மேலும் மேலூர் வட்டம் சூரப்பட்டி அருகே பாலாற்றின் குறுக்க 9 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, மதுரை மேற்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய கொடிமங்கலம், மேலமாத்தூர், புதுக்குளம் மற்றும் விளாச்சேரி கிராமங்களில் இருக்கிற பல்வேறு ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் 10 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். ஆறாவது அறிவிப்பு, வாடிப்பட்டி வட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியத்தில் சாத்தையாறு அணை முதல் வைகாசிப்பட்டி வரை இருக்கக்கூடிய சாலை
முடுவார்பட்டி முதல் சல்வார்பட்டி வரை இருக்கக்கூடிய சாலை மற்றும் பாலமேடு முதல் வேம்பரலை வர இருக்கக்கூடிய சாலை ஆகியவை 1,50,00,000 ரூபாய் செலவில் வனத்துறையின் அனுமதி பெற்று அது மேம்படுத்தப்படும். ஆக இந்த அறிவிப்புகளை எல்லாம் நான் வெறும் அறிவிச்சுட்டு போற மட்டும் நினைக்காதீங்க, இது விரைவில் தொடங்கப்படும். ஆக இப்படி நம்முடைய சிந்தனை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் தான். ஆனா சில கட்சிகளுக்கு எப்போதுமே கலவர சிந்தனை தான். தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி நம்முடைய வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. காலங்காலமா கார்த்திகை தீபத்துக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோயில தீபம் ஏற்றுறது மாதிரி கடந்த 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பாலதீபம் ஏற்றப்பட்டுச்சு. அதன் பிறகு அதே நேரத்தில் உச்சிப்பிள்ளையார் கோயில் தீபமண்டபத்திலையும் தீபம் ஏற்றி சாமி புறப்பாடாகி 16 கால் மண்டபத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய இடத்துல சொக்கப்பான் ஏற்றி சாமிக்கு ரட்சை சாத்தப்பட்டுச்சு. இதெல்லாம் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் முறையா நடந்துச்சு. இதெல்லாம் உள்ளூர் மக்களுக்கு உண்மையா பக்தர்களுக்கு நல்லா தெரியும். அவங்க எல்லாம் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போனாங்க. ஆனாலும் இப்ப என்ன காரணத்துக்காக பிரச்சனை நடக்குது? இந்த பிரச்சனையை கிளப்புற கூட்டத்தோட நோக்கம் என்ன? இதுவும் மக்களுக்கு நல்லா தெரியும். ஆன்மீகம் என்பது மன அமைதியை நிம்மதியை தந்து மக்களை ஒற்றுமையா இருக்க வைக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும். இதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும். ஒரு சிலரோட அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடும் சதி செயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல, அது அரசியல். அதுல கேடுகட்ட மலிவான அரசியல். தீபம் எங்க ஏற்றப்படணுமோ எப்போ ஏற்றப்படணுமோ அங்கே வழக்கம் போல சரியா முறையா ஏற்றப்பட்டிருக்கு. நான் இன்னும் பெருமையோடு பக்த பெருமக்களுக்கு சொல்றேன், தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து 1490 நாள்ல, நல்லா கவனிங்க, 1490 நாள்ல 3000க்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம்.